இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள ரெட்ரோ என்னும் திரைப்படத்தில் சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், சுஜித் சங்கர், சுவாசிகா, சிங்கம்புலி, கருணாகரன், நந்திதா தாஸ், ரம்யா சுரேஷ், ஜார்ஜ் மரியான் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். ரொமான்டிக் ஆக்ஷன் என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை 2D என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கிறது. எதிர்வரும் மே மாதம் 1 தேதியன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பிரத்யேக நிகழ்வில் ஆயிரக்கணக்கான சூர்யா ரசிகர்களுடன் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். பாடலாசிரியர் விவேக் பேசுகையில், நாம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடியும் திரும்புதுமா, முன்ன ஒரு கதை இருந்ததுமா, இப்போ உருக்கொண்டு இறங்குதுமா, சூர்யாவை பற்றி எவ்வளவு சொன்னாலும் போதாது, சூர்யா சாருக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் 36 வயதினிலே என்ற திரைப்படத்தில்தான் அனைத்து பாடல்களையும் எழுதினேன். சூர்யாவை பற்றி ஒரு பாடலில் சொல்ல வேண்டும், ஆனால் நேரடியாக சொல்லாமல் சொல்ல வேண்டும் என நினைத்தேன். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து என சொல்லியாகிவிட்டது. வீரனாம் கர்ணனுக்கே அவ அப்பன் எனும் வரிகளை எழுதியது மறக்க முடியாது. அவருடன் இணைந்து பயணித்ததில் பெருமகிழ்ச்சி. இந்த படத்தின் டீசரில் பரிசுத்த காதல் வருகிறது. இந்த பரிசுத்த காதல் சந்தோஷ் நாராயணனின் பரிசுத்த காதலை சொல்கிறது. சந்தோஷ் நாராயணன் தமிழ் சினிமாவின் ஜீனியஸ். கனிமா படத்தின் பாடல் வெளியீட்டிற்கு முதல் நாள் தற்போது நீங்கள் கேட்கும் வரிகள் இல்லை, இசையும் இல்லை. கதாபாத்திரத்தின் நடன அசைவுகளுக்கு ஏற்ப இசையை மாற்றி பாடல் வரிகளையும் மாற்றியமைத்தார். அந்த அளவிற்கு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பணியாற்றுபவர்தான் இந்த ஜீனியஸ். இந்த திரைப்படத்தில் இதுவரை 3 பாடல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் நிறைய பாடல்கள் உண்டு. நான் மேலும் 3 பாடல்களை எழுதியிருக்கிறேன். அந்த 3 பாடல்களும் மிகச் சிறப்பானதாக இருக்கும். அவருக்கு என் நன்றி. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் எங்களை போன்ற பாடலாசிரியர்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்குவார். அவர் உருவாக்கிய கதை சூழல்தான் அற்புதமான பாடல்களாக மாற்றம் பெறுகிறது. இதற்காக அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் சிவகுமார் பேசுகையில், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த படம் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூர்யாவுக்கு 17 வயசு. செயின்ட் பீட் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தார். அப்போது எங்கள் வீட்டிற்கு உறவினரான ஒரு ஜோதிடர் வந்தார். எனது 2 மகன்களின் ஜாதகத்தையும் கேட்டார். 2 மகன்களின் ஜாதகத்தையும் பார்த்த பிறகு, உங்களுடைய மகன் கலைத்துறையில் மிக உச்சத்திற்கு வருவார் என்று சொன்னார். சூர்யாவா கார்த்தியா என கேட்டேன். அவர் பெரியவன் சூர்யாதான் என்று சொன்னார். காலையிலிருந்து மாலை வரை மொத்தமாகவே 4 வார்த்தை தான் பேசுவான் சூர்யா. அவன் கலைத்துறையில் வெற்றி பெறுவான் என்கிறீர்களே என்றேன். அதன் பிறகு இயக்குனராக வருவாரா, ஒளிப்பதிவாளராக வருவாரா என கேட்டபோது, இல்லை, முகத்தை தொழிலாக கொண்டிருப்பார் என்றார். அப்போது நான் நடிகராக வருவாரா என கேட்டபோது அவர் ஆம் என்றார். அது மட்டுமல்ல, உங்களை விட சிறந்த நடிகர் என பெயரையும் சம்பாதிப்பார். உங்களை விட நிறைய விருதுகளையும் வாங்குவார். உங்களை விட நிறைய சம்பாதிப்பார் என்றார். சூர்யாவே இதை கேட்டுவிட்டு சின்ன புன்னகையுடன் கடந்து சென்று விட்டார். அதன் பிறகு லயோலா கல்லூரியில் இணைந்தார். அதன் பிறகு தனியார் கம்பெனியில் வேலை செய்தார். அந்த தருணத்தில் நாங்கள் ஒரு கலைவிழா நிகழ்ச்சிக்காக மலேசியாவிற்கு சென்றோம். அப்போது இயக்குனர் வசந்தும் உடன் வந்தார். அதன் பிறகு சென்னை விமான நிலையத்தில் வைத்து ஒருமுறை இயக்குனர் வசந்த் சூர்யாவை பார்த்திருக்கிறார். 2 நாள் கழித்து இயக்குனர் வசந்த் எனக்கு ஃபோன் செய்து, உங்க பையன் சூர்யாவிற்கு சினிமாவில் நடிப்பதற்கு ஆசை இருக்கிறதா என கேட்டார். இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன். நான் அவரிடம் பேசலாமா என கேட்டார். அதன் பிறகு இயக்குனர் வசந்த் சூர்யாவை நேரில் சந்தித்து பேசினார். அதன் பிறகு அவருக்கு மேக்கப் டெஸ்ட் நடைபெற்றது. நேருக்கு நேர் படம் வெளியானது. அதில் இடம்பெறும் ஒரு பாடலில் சூர்யாவின் க்ளோஸ்அப் காட்சி இருந்தது. அந்த காட்சிகள் தெரிந்த சூர்யாவின் கண்களை பார்த்த இயக்குனர் ஒருவர்,
இது தமிழ்நாட்டில் வாழும் பெண்களின் தூக்கத்தை கெடுக்கும் என குறிப்பிட்டார். சினிமாவை பற்றி கனவில் கூட நினைக்காத சூர்யாவை இன்று நடிகராக உயர்த்திய இயக்குனர் மணிரத்னத்தையும் இயக்குனர் வசந்தையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அதன் பிறகு இயக்குனர் பாலா நந்தா என்றொரு படத்தை கொடுத்து சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்தார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டில் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் நடனமாடுவார். அதன் பிறகு 4 மணிக்கு எழுந்து கடற்கரைக்கு சென்று உடற்பயிற்சியில் ஈடுபடுவார். சூர்யாவிற்கு முன் 6 பேக் வைத்துக்கொண்ட நடிகர் யாரும் இல்லை. தற்போது 28 வருடமாகிவிட்டது. இவரை உருவாக்கிய அனைத்து இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.